சமீபத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன ஃபோட்டோகிராஃபியில் டிஎஸ்எல்ஆரா மிரர்லெஸ்ஸாக டிஎஸ்எல்ஆரா மிரர்லெஸ் நம்பி வாங்கலாமா டிஎஸ்எல்ஆர் தான் பெஸ்ட்டாக இப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்குது அதிகமாக போயிட்டு இருக்குது. இதில் நம்ம டிஎஸ்எல்ஆருடைய ஈர்ப்பு சக்தியும் தாங்க முடியாமல் மிரர்லெஸ்ஸோடைய ஈர்ப்பு சக்தியும் தாங்க முடியாமல் அப்படியே ரெண்டுக்கும் நடுவில் அப்படி பிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆளுகளில் நானும் ஒருத்தன். ஆனால் இப்போது மிரர்லெஸ்க்கு ஒரு கோல் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது மிரர்லெஸில். இது வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் வர்சஸ் மிரர்லெஸ் அந்த வீடியோலேயே வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். இந்த எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, ஓகே என்ன எக்ஸ்போஷரோ அதை அப்படி நம்ம பார்த்துடலாம். ஆம்பியன்ட் லைட் எக்ஸ்போஷர் என்னவோ அதை அப்படி நீட்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோ எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில். இது ஃபோட்டோக்கு. வீடியோ அதே மாதிரி தான். என்ன வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோட எக்ஸ்போஷர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நீட்டாக இவிஎஃப்லேயே தெரிஞ்சிடும். அதாவது எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். மிரர்லெஸ் கேமரா இருக்குது சோனி 6500, இது டிஎஸ்எல்ஆர் D750. நான் வீடியோ எடுக்கும்போது வியூ ஃபைண்டரில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா உள்ளே இருக்கிற மிரர் வந்து மேலே ஏறி இருக்கும். ஸோ வியூ ஃபைண்டரில் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இல்லையா, அதனால ஒன்றுமே தெரியாது, கருப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி தான் பார்த்து எடுத்தாகணும் வீடியோவை. இல்லாட்டா ஒரு ட்ரைபாட்லையோ இல்லாட்டி ஒரு மோனோபாட்லையோ இல்லாட்டி ஒரு கிம்பல்லையோ இதிலே ஒன்று போட்டு அந்த மாதிரி தான் எடுத்தாகணும். ஸோ கையில் பிடிச்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இதே மிரர்லெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வியூ ஃபைண்டரில் என்ன தெரியுதோ அதே தான் வந்து நமக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும். ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதான் வியூ ஃபைண்டர்லையும் தெரியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா இப்போது வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இது வந்து முக்கியமாக வீடியோக்கு தான், அது ஃபோட்டோ கிடையாது. ஸோ வீடியோ பற்றி மட்டும் தான் பேச போகிறோம் இந்த எபிசோடில். வீடியோ எடுக்கும்போது நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் எப்படி பிடிப்போம், இப்படி பிடிச்சிட்டு அப்படி எடுப்போமா வீடியோ. இல்லை மிஞ்சி போனால் இப்படி பிடிச்சிப்போம். ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறதுக்காக இப்படி பிடிச்சி நல்ல மூச்செல்லாம் அப்படி திருக்கி பிடிச்சி அப்படி தம் படித்து அப்படியே அப்படின்னு எடுப்போம் வீடியோ. ஆனால் மிரர்லெஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி. இப்படி எடுக்கலாம். இப்படி கண்ணில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னாச்சுன்னா நமக்கு வந்து 3 பாயிண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குது. 1, 2, அதுக்கப்புறம் நெத்தியில் இடிச்சுக்கோங்க இந்த கேமராவை. இப்படி இடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம தலையோட ஸ்டெபிலிட்டியும் சேர்ந்து இந்த கையோட ஸ்டெபிலிட்டியும் சேர்ந்து வீடியோ இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா நேரத்துலையுமே நம்மளால் எல்லா இடத்துலையுமே கிம்பல் எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லா இடத்துலையுமே நம்மளால ஒரு ட்ரைபாட் வைக்க முடியாது, மோனோபாட் வைக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் சில நேரங்களில் வந்து கையில் வச்சு தான் எடுக்கணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு நிஜமாகவே மிரர்லெஸ்ஸில் சூப்பராக இருக்கும். இப்போ இப்படி கண்ணில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா என்ன வீடியோ எடுக்க போகிறீங்களோ அது நமக்கு அப்படி தெரியும் இல்லையா, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ தலையோட ஸ்டெபிலிட்டி என்னவோ அது அப்படியே நம்ம கேமராலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன ஜிட்டர்ஸ் இருக்க தான் செய்யும், அப்படி லைட்டாக சின்ன ஷேக்கெலாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்படி வச்சு எடுக்கிறது கம்பேர் பண்ணும்போது இப்படி வச்சு அதாவது கண்ணுக்கிட்ட வச்சு எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். எப்படின்னா இது வந்து ஒரு 50mm 1.8 D லென்ஸ். கரெக்டாக இந்த D லென்ஸை வந்து 750லையும் போட்டிருந்தேன், இந்த காம்லைட் அடாப்டர் வச்சு நம்ம சோனி கேமராலையும் போட்டிருந்தோம். ஸோ சோனி கேமராலையும் இதுலேயும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதில் வச்சிருக்கேன்னா இப்போ நான் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் மிஞ்சி போனால் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் எனக்கு. மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நிக்கானுங்கிறதுனால மேனுவல் ஃபோக்கஸ் தான் பண்ணி வரும், வேறு வழி இல்லை. கேனன்னா பிரச்சனை இல்லையே, அப்படின்னு தட்டினா அழகாக டியூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் சூப்பராக ஃபோக்கஸ் ஆகும். பட் நம்ம இருக்கிறதுலே மோசமான சினாரியோ என்னவோ அதை எடுத்துக்குவோம். இப்போ ஓகேவா, நிக்கானில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் இப்படிலாம் வச்சுக்கிட்டாலுமே அந்த அது வராது, என்ன பண்ணிங்கனாலும் வராது. சில பேர் ஒரு கையிலே கூட சூப்பராக எடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலும் சொல்கிறேன் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு 3 பாயிண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ இந்த லென்ஸ் இதில் மாட்டிட்டு இது வந்து 50mm வச்சுக்கோங்களேன். இப்போ லென்ஸ் எல்லாம் மாற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வியூ ஃபைண்டரில் பார்க்கணும் அப்படின்னாக்கா இப்படி வச்சுட்டு அழகாக என்னோட தலையில் அழுத்திக்குவேன். நான் தலையில் அழுத்திக்கிட்டு தலையை திருப்ப மாதிரி அப்படியே உடம்பையும் அப்படியே திருப்பினேன் அப்படின்னாக்கா ஸ்டேபிளாக இருக்கும் இமேஜ். நான் எங்கே வேணாலும் கடற்கரை திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மிரர்லெஸ் கேமராஸில். டிஎஸ்எல்ஆரில் அந்த அட்வான்டேஜ் இல்லை. ஸோ டிஎஸ்எல்ஆரா மிரர்லெஸ்ஸாக டிஎஸ்எல்ஆரா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக 70-100 D750 போட்டு
200 மில்லிமீட்டரில் சும்மா கையில் எப்படி பிடிச்சி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி 70-200 சோனியோடைய 70-200 சோனி கேமராவில் போட்டு இந்த இந்த வியூ எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்து வீடியோ எடுத்து எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இப்போது ரெண்டுமே வந்து ஸ்டெபிளைஸ்டு. இப்போ நீங்கள் சொல்லலாம் சோனி பாடி வந்து இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அதனால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா நிக்கானுடைய 70-200 வந்து இமேஜ் ஸ்டெபிலைஸ்டு தான். ஓகேங்களா? அதனால் அதுக்கு இதுக்கு சரியாக போச்சுன்னு வச்சுப்போம். ஆனாலுமே நிக்கானுடைய ஸ்டெபிலிட்டியை விட எனக்கு சோனியில் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருந்தது. நான் வந்து ஒன்றும் ஏமாத்தலை, எல்லாமே 24 FPS தான் எடுத்தோம். இந்த 60 FPS எடுத்து ஸ்லோ டவுன் பண்ணி அதில் வந்து ஷேக் இல்லாத மாதிரி காட்டுறது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. எல்லாமே 24 FPS எடுத்தது தான். இந்த 2 கையில் பிடிச்சி எடுக்கிறத விட இதில் ஸ்டெபிலிட்டி நிச்சயமாக ஜாஸ்தி. ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.